மதுரை ஸ்பெஷல் பூண்டு கார சட்னிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மதுரையிலலாம் ஹோட்டலில் இந்த சட்னி இல்லாமல் இருக்காதுங்க. எல்லா ஹோட்டல்லையும் இந்த சட்னி தான் வச்சுருப்பாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ பூண்டு எடுத்துருக்கேங்க. பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ பூண்டுக்கு தகுந்தபடி தேவையான பொருள் சேர்த்துருக்கேன். 50 கிராம் நல்லெண்ணெய், 50 உளுந்துங்க, வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்துக்கணுங்க. கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம பூண்டை ஆட் பண்ணிடணும். பூண்டு நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அது வரலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வேக வச்சு எடுக்கணுங்க. அப்போனா உளுந்தோட கலரும் மாறாது. உங்களுக்கு கலர் சட்னி வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். டேஸ்ட்டு கறி விரிச்சுன்னா டேஸ்ட் இருக்காதுங்க உங்களுக்கு. அதனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணியாச்சு, வரமிளகா ஆட் பண்ணியாச்சு. இப்போ புதினா தழை, மல்லித்தழைங்க, கருவேப்பிலை தழை 3 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல பொன்னிறத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். உளுந்தும் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு, பூண்டும் பொன்னிறமாக வந்துருச்சு. நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சட்னிக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கங்க. இப்போ இட்லிக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்தோடு போட்டு விரவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்கிறவங்க, கழிப்பு இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. டெய்லி ஒரு பூண்டு சட்னி சூப்பராக இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பேஜாக போட்டு நம்ம அரைச்சி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இறங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. திக்காக தான் இருக்கணும் சட்னி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் அரைச்சி எடுத்தாச்சு. 2வது ஒரு பேஜ் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கங்க. பேச்சுலர் பசங்களுக்கு, வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க. 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. 1 ஸ்பூன் எடுத்தாலே போதுங்க. ஒரு தட்டு இட்லி, ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. தாளிசத்துக்கு அதே 50 கிராம் எண்ணெய், 2 ஸ்பூன் கடுகு, 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியை ஆட் பண்ணிடணுங்க. ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லியும் வெந்துருச்சு. இட்லி எடுத்துக்கலாம். சூப்பரான பிச்சிப்பூ மல்லிகைப்பூ இட்லி, பிச்சிப்பூ சட்னிங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பூண்டு சட்னி கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.